வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த லாக்டவுனில் வேலை போய் ப்ரிப்பேர் பண்ணி ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலான்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற எல்லாரும் இந்த வீடியோவை முழுசாக பார்த்து முடிங்க. சரிங்களா? இந்தியாஸ் 5th பிரசிடென்ட் யார் தெரியுமா உங்களுக்கு? சர்ச் பண்ணுங்க, சொல்லுங்க. சொல்லுங்க கோபி, இந்தியாஸ் 5th பிரசிடென்ட் யாரு? இனிமேல் இந்த கேள்வி யாராவது கேட்டால் நீங்கள் மறப்பீங்களா? லைஃப் லாங்க மறக்க மாட்டீங்க. இதை தான் வந்து நம்ம PQ4R மெத்தட்னு சொல்கிறோம். PQ4R மெத்தட் இஸ் நத்திங். என்னன்னா, நம்ம படிக்கிற ஒவ்வொன்றையும் படிக்கிறதோட வித் கொஷின்ஸ் கேள்விகளோட படிக்கணும் அப்படின்றது தான் PQ4R மெத்தட்னு சொல்லுவாங்க. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்டடி டெக்னிக்காக இந்த PQ4R மெத்தடை சொல்கிறாங்க. இது நத்திங் பட் நீங்கள் படிக்கிற ஒவ்வொன்றையும் வித் கொஷின்ஸோட கேள்வி கேட்டு படிக்கணும் அப்படின்றது தான் இந்த PQ4R மெத்தட் வந்து கம்ப்ளீட்டாக சொல்லுது. இதை கண்டுபிடிச்சது தாமஸ் இஎல் அண்ட் ராபின்சன் என்றவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க 1972ல். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதே என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை கேள்வி கேட்டுகிட்டே படிக்கணும் அப்படின்றதான் கான்செப்ட். ஸோ வந்து மைண்டில் வந்து அது தங்கி இருக்கும், மறக்காது அப்படின்றது தான் இதை சொல்ல வராங்க. நான் ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட். ஒரு கடந்த 7 வருஷமாக நான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டில் இருக்கேன். நான் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஒவ்வொரு எக்ஸாமும் பலவிதமான காரணங்களாலும் நான் தோத்துருக்கேன். இந்த வீடியோ நான் போடுறதுல முக்கியமான காரணமே யாரும் தோத்துறக்கூடாது அப்படின்றது தான். யாரும் வந்து ஈஸியாக தோத்துறக்கூடாது அப்படின்றது தான். ஒரு சில டெக்னிக் நான் படிக்கும்போது நான் ஃபேஸ் பண்ண தவறி போன ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 டிப்ஸ் சொல்ல போகிறேன். அதாவது எக்ஸாமுக்கு எப்படி படிக்கலாம் அப்படின்ற ஒரு 5 டிப்ஸ் சொல்ல போகிறேன். சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிளானிங். நீங்கள் எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் எக்ஸாமுக்கு எத்தனை நாள் இருக்குது, அந்த எத்தனை நாள் இருக்குது, என்னெல்லாம் படிக்க போகிறீங்க, அதை எத்தனை நாளுக்குள்ளே படித்து முடிக்கலாம் அப்படின்றத நீங்கள் தரோவாக கிளியராக ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னும் ஒரு 75 டேஸில் TNPSC Group II எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலாக என்னெல்லாம் படிக்க போகிறீங்க, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, அந்த சப்ஜெக்ட்டில் என்னென்னலாம் டாபிக் கவர் பண்ண போகிறீங்கன்றத முதல்ல நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுங்கள். இவ்வளோ தான் நான் படிக்க போகிறேன், இதெல்லாம் படித்தா போதும், நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு தான் நீங்கள் படிக்கவே ஆரம்பிக்கணும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்னன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓவர் கான்ஃபிடன்ஸ் உங்களை அழிச்சிடும். அதாவது எனக்கு நிறைய தெரியும், நான் நிறைய கற்றுக்கிட்டேன், நான் புதுசாக படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே படிச்சுட்டு நான் அப்படியே போய் எக்ஸாம் எழுதிடுவேன், கிளியர் பண்ணிடுவேன் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு தீர்மானிச்சுக்கலாம். ஸோ ஓவர் கான்ஃபிடன்ஸோட நான் ஃபேஸ் பண்ண எக்ஸாம் எல்லாம் ஃபெயிலியரை மட்டும்தான் நான் சந்திச்சிருக்கேன். ஸோ ஓவர் கான்ஃபிடென்ட் பர்சன் அப்படின்னு நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஓவர் கான்ஃபிடன்ஸை விட்டுருங்க. என்னோட காரியர்கள் ஆக்சுவலாக I'm teaching for people who are preparing for various competitive exams. நான் நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். இது யாரெல்லாம் வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் நான் படிச்சிருவேன் சார், பாஸ் பண்ணிடுவேன் சார் சொன்னவங்க எல்லாருமே வந்து தோல்வியை தான் தள்ளியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எக்ஸாமில் கடைசி கொஸ்டின் அட்டன் பண்ணுற வரைக்கும் இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்ன்ற விஷயத்தை நீங்கள் உங்கள் லைஃப்பில் அலோவ் பண்ணவே கூடாது. திஸ் இஸ் தி செகண்ட் திங். அடுத்த விஷயம் இது, ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னா போஸ்ட்போன் பண்ணாதீங்க. நல்ல விஷயம் எதையுமே நீங்கள் எப்பயுமே போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு படிக்கணும்னு நான் தீர்மானிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், அடுத்த மாதம் படிச்சுக்கலாம், நோட்டிஃபிகேஷன் போட்ட பிறகு படிச்சுக்கலாம், இப்படியே தள்ளி ஒரு நிமிஷம் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணாலும் அது அடுத்த நிமிஷம், அடுத்த நாள், அடுத்த மாதம், அடுத்த வாரம் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ எப்பயுமே நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது போஸ்ட்போன் பண்ணாதீங்க. படிக்கணும்னு தோணுதா அந்த டைமை எடுத்து படிங்க. நைட்டு 11 o'clock கூட படிக்கணும்னு தோணுதா அந்த டைமை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ படிக்கிறத போஸ்ட்போன் பண்ணாதீங்க. ஃபோர்த் திங், பெர்சிவரன்ஸ். சரியா? இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம், நிறைய எக்ஸாம் ஃபெயில் ஆகிருக்கலாம். பட் வந்து போதும், நான் இனிமேல் எக்ஸாம்லாம் எழுதலை, காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதலை, நான் வேற ஏதாவது கிடைக்கிற வேலை பார்த்துக்கலாம், ஏதோ ஒரு ப்ரைவேட் ஜாப் பார்த்துக்கலான்ற மனநிலைக்கு நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் அது ஒரு தவறான மனநிலை. நீங்கள் அதை விட்டு வெளியில் வாங்க. வெளியில் வந்துட்டு உங்களுடைய கடந்த கால எக்ஸாமில் என்னெல்லாம் தவறு பண்ணியிருக்கிறீங்கன்றத ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அந்த எரரெல்லாம் எப்படி கிளியர் பண்ணிட்டு திரும்ப எப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் திரும்ப வாங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ட்ரீம்ஸ். சரிங்களா? நம்ம நினைச்ச விஷயத்தை அச்சீவ் பண்றதுக்கு எந்த லெவல் வேணா இறங்கி உழைக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வாங்க. உங்க பெர்சிவரன்ஸ் லெவலை விடாமுயற்சி நீங்க ஒருபோதும் கைவிட வேணாம். வித் திஸ் திங் இன் மைண்ட், கொஷின் கிளவுட் TNPSC Group IIக்கும் Group IVக்கும் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியத்தில் டெஸ்ட் சீரிஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேர்ன் வித் கொஷின்ஸ். ஸோ இருக்கிற டோட்டல் சிலபஸ் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க TNPSC. அந்த அப்டேட்டட் சிலபஸ் வைஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸையும் 65 யூனிட்ஸாக பிரித்து, ஸோ அதில் வந்து ஒவ்வொரு யூனிட்லையும் 50 கொஷின்ஸ் போட்டு டெஸ்ட் சீரிஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற டோட்டல் சிலபஸை 65 யூனிட்ஸாக பிரித்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 50 கொஷின்ஸ் வச்சு கொஷின் கிளப்ல வந்து டெஸ்ட் போட்டிருக்காங்க. நீங்கள் சின்சியராக TNPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கொஷின் கிளப்டோட R&D டீம் இதை TNPSC சிலபஸை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கிற டாபிக்ஸ் எல்லாத்தையும்
55 டாபிக் வைஸ் டெஸ்ட்டாகவும் டோட்டலாக ஒரு 10 மாடல் டெஸ்ட்டாகவும் பிரித்து டோட்டலாக நாங்கள் 65 டெஸ்ட் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 4 குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு டோட்டலாக 65 டெஸ்ட் நீங்கள் ஜஸ்ட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த சிலபஸை கோ த்ரூ பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து ஒவ்வொரு பார்ட்டுக்கும் 50 கேள்விகள் கொடுத்து நாங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு ஒரு டெஸ்ட் சீரிஸ் ரெடி பண்ணியிருக்கோம். சீரியஸ் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ் சீரியஸாக எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க கொஷின் கிளவுடோட ஜாயின் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெஸ்ட் நாங்கள் ரிலீஸ் ஆகிற மாதிரி இந்த டெஸ்ட் சீரிஸ் ரெடி பண்ணியிருக்கோம். கடைசியாக ஒரு விஷயம், எக்ஸாமுக்கு நீங்கள் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க சிலர் 6 மாதம் ப்ரிப்பேர் பண்ணலாம், சிலர் 3 மந்த்ஸ்க்கு மேலே ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது விஷயம் இல்லை, நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன வேணால் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் ஹவ் யூ அப்பியர், எக்ஸாமில் நீங்கள் எப்படி அப்பியர் ஆகுறீங்க அப்படின்றதான் விஷயமே. சரிங்களா? இப்போ நிறைய பேர் நம்ம காமனாக எக்ஸாமில் பண்ணுற தவறு என்ன அப்படின்னா, எக்ஸாமில் போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கரெக்டுன்னு தெரியுதா, அட்டன் பண்ணுங்க. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அட்டன் பண்ணுங்க. ஏன்னா இதில் நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஃபர்ஸ்ட் திங், டிஎன்பிஎஸ்சியில் நெகட்டிவ் மார்க் கிடையாது. பட் தெரியுதா தெரியலையான்னு ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்கள் நின்று யோசிக்கிற அந்த டைம் ரொம்ப லேக் ஆகும். டோட்டலாக 180 மினிட்ஸ், அதாவது 3 hours 200 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ண போறீங்க. நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் கூட நீங்கள் செலவு பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டினில் ஹேங் ஆகி இல்லை ஆப்டிடியூட் அந்த மாதிரி ரீசனிங் கொஸ்டின்ஸில் ஹேங் ஆகி 1 நிமிஷத்துக்கு மேலே 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணுவீங்கன்னா கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் ரஷ் அப் பண்ணி பேருக்கு ஏதோ ஒன்று டிக் பண்ணி முடிக்கிற மாதிரி ஆயிரும். நீங்கள் எல்லா கொஸ்டினும் முழுசாக ரீட் பண்ணி கூட முடிக்க முடியாது. ஸோ எக்ஸாம் டைமில் என்ன பண்ணணும்னா, எக்ஸாம்ல இருக்கிற அந்த 3 hours எதுவுமே யோசிக்க கூடாது. உங்களுக்கு என்ன தெரியுதோ தெரிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க, தெரியலனா விட்டுருங்க, இல்லனா அட்டெண்ட் பண்ணிட்டு வாங்க. சரியா? ஃபைனலி, plan well, prepare well and get succeed in your examination. Thank you.